நித்யா தனது கல்லூரியில் உள்ள கேன்டீனில் தன் கன்னத்தில் கை வைத்தவாறு சோகமாக உட்கார்ந்திருக்க, அப்போது நித்யாவை காண அங்கு வேகமாக ஓடி வந்தாள் அனு. நித்யாவின் அருகே வந்து அமர்ந்த அனு நித்யாவை பார்த்து, ஏய் நித்யா, இன்னைக்கு நீ காலேஜுக்கு வரமாட்டேன்னு நினைச்சேன். ஆனா எனக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்க. ஆமா, நான் இன்னைக்கு காலேஜுக்கு வரமாட்டேன்னு நினைச்சேன். பின்ன என்னடி, எப்படியும் நேற்று வருண் ஒன்று புரட்டி எடுத்திருப்பாரு. அந்த டயத்தில் அட்லீஸ்ட் 2 நாளாவது லீவ் போடுவேன்னு பார்த்தேன் என்று அனு கூறியதும் சற்று சலிப்புடன் பெருமூச்சு விட்டாள் நித்யா. சரி நித்யா, நைட் நான் சொன்ன பிளான் ஒர்க் அவுட் ஆச்சா? இல்லை அனு, ஊத்திக்கிச்சு. ஏய் என்னடி சொல்கிற? ஆமாம் அனு, எல்லாம் சொதப்பிடுச்சு. நித்யா என்ன சொல்கிற? சொதப்ப சான்ஸே இல்லையே. ஆமாம், நான் சொன்ன மாதிரியே நீ எல்லாம் பண்ணனியா? ஆமாம் அனு, நீ சொன்ன மாதிரியே தான் பக்காவாக பிளான் பண்ணி பால் டம்ளரை வருண் மேலே ஊற்றி விட்டு அவர் பாத்ரூம்குள்ளே கூட்டி போயிட்டேன். அப்புறம் வேணும்னே ஷவர் டேப்பையும் ஆன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் நினச்ச மாதிரியே எல்லாம் பர்ஃபெக்டாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட் மினிட்ல நம்ம சுபா மேம் உள்ள வந்து காரியத்தையே கெடுத்துட்டாங்க என்று நடந்தவற்றை அணுவிடம் கூறிக்கொண்டிருந்தாள் நித்யா. ஏ பக்கி, அறிவில்லை உனக்கு? எவ்வளோ சூப்பராக ஒரு பிளான் போட்டு கொடுத்தா, அது இப்படி மொத்தமாக சொதப்பிட்டு வந்திருக்கே. அனு கோவப்படாதடி, நான் என்னடி பண்ணேன்? எல்லாம் என் நேரம். அனு, அப்படியே கோச்சிக்காம எனக்கு இன்னொரு பிளான் ஏதாச்சும் சொல்லுடி. ஆமாம், சொன்னால் மட்டும் அப்படியே கிழிச்சிருவ. அனு அப்படிலாம் சொல்லாதடி, என் தங்கம்ல, என் செல்லம்ல. இந்த விஷயத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ண உன்னை விட்டால் எனக்கு வேற யார் இருக்கா? நீ தானே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். சரிடி, ஓவரா கொஞ்சாத. இன்னொரு பிளான் இருக்கு, இதையாவது உருப்படியாக பண்ணுவியா? பண்ணுறேன். என்ன பிளான் அனு? அதுவா, கிட்டவா என்று கூறி நித்யாவின் காதில் மீண்டும் ஒரு திட்டத்தை பற்றி கூறிக்கொண்டிருந்தாள். அதை கேட்ட நித்யாவும், அனு, சூப்பர் பிளான் டி. சூப்பர் பிளான் தான், ஆனால் இதையும் சொதப்பி தொலைஞ்சிடாத. அனு, நீ கவலையே படாத. வீட்டுக்கு போனதும் நீ சொன்ன பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். நாளைக்கே உனக்கு குட் நியூஸ் சொல்கிறேன், ஓகேவா? நித்யா, சொல்லாதடி, செஞ்சுட்டு வா, வெற்றி உனதே என்று அனு கிண்டலாக நித்யாவிற்கு ஆசீர்வதிக்க, சந்தோஷத்தில் அணுவை கட்டிப்பிடித்து அவள் கன்னத்தில் ஒரு முத்தமிட்டு அங்கிருந்து துள்ளி குதித்து ஓடினாள் நித்யா. இவளுக்கு ஐடியா யோசிச்சே என் மண்டையில் இருக்க மசாலா தான் தெரியுது. கடவுளே, இந்த பிளானாவது சக்ஸஸ் ஆகணும் என்று அணுவும் அங்கிருந்து புறப்பட்டாள். இப்படியே மாலை நேரம் நெருங்க, அப்போது நித்யாவிற்கு கால் செய்தான் வருண். வருண், சொல்லுங்க. நித்யா, காலேஜ் முடிஞ்சதா? இல்லைங்க, இன்னும் 10 மினிட்ஸில் முடிஞ்சிடும். ஏன் கேட்குறீங்க? இல்லடி, திடீர்னு பேங்க்கில் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ என்னால் உன்னை பிக்கப் பண்ண வர முடியாது. நீ ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிடுறியா என்று வருண் கேட்டதும், வருண், ஆட்டோலாம் எதுக்கு? வீடு பக்கத்தில் தானே. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அந்த பக்கம்தான் போவாங்க. நான் அவங்க கூட போய்க்கிறேன். அப்படியா? அப்போ ஓகே. அப்புறம் நான் நைட் லேட்டாக தான் வீட்டுக்கு வருவேன். நீ சீக்கிரம் சாப்பிட்ரு என்ன? சரிடி, மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நான் வச்சிடுறேன். லவ் யூ டி என்று கூறியபடி அந்த ஃபோனில் நித்யாவிற்கு அழுத்தி ஒரு முத்தம் கொடுத்தான். வெக்கம் கொண்டு சிரித்தவாறு காலை கட் செய்தாள் நித்யா. இப்படியே சிறிது நேரம் சென்றது. தன் கல்லூரியை முடித்துவிட்டு தன் தோழிகளுடன் வீட்டிற்கு பேசி சிரித்து கொண்டவாறே நடந்து சென்றாள் நித்யா. அவள் வீட்டை நெருங்கியதும் தன் தோழிகளுக்கு பாய் சொல்லிவிட்டு அவள் வீட்டிற்குள் நடந்து சென்று கொண்டிருந்தாள். செல்லும் வழியில் அனு தன்னிடம் கூறிய பிளானை பற்றி சிந்தித்தவாறு சற்று எக்ஸைட்மெண்ட்டில் சிரித்து கொண்டவாறு துள்ளி குதித்து தன் வீட்டிற்குள் சென்றாள் நித்யா. வீட்டின் உள்ளே நுழைந்த நித்யா அங்கு தனது அத்தை மாமா இருவரும் எங்கோ வெளியூர் செல்வதாக லக்கேஜை பேக் செய்து கொண்டிருப்பதை சந்தேகத்துடன் பார்த்தாள். அவர்கள் அருகே சென்ற நித்யா, அத்தை, மாமா, என்ன லக்கேஜ்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கீங்க? எங்கே கிளம்பிட்டீங்க? நித்யா, அது ஒன்றும் இல்லைம்மா,
வருணுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடந்து முடிஞ்சதுன்னா கோவிலுக்கு வரதா வேண்டி இருந்தோம். இப்போ தான் அந்த விஷயமே ஞாபகம் வந்தது. அதாம்மா கிளம்பிட்டுருக்கோம். இந்த வருணுக்கு கால் பண்ணி கிளம்பி வாடா எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம்னு சொன்னா அவனுக்கு ஏதோ மீட்டிங் இருக்குது வரலன்னு சொல்லிட்டான். சரிம்மா, அவன் வரலனா என்ன, நீ கிளம்பு, நம்ம எல்லாரும் போயிட்டு வந்துடலாம். இன்று நித்யாவின் அத்தை கூறியதும் அவள் விழிகளை உருட்டியபடி எதையோ சிந்திக்க ஆரம்பித்தாள் நித்யா. ஓ, அப்போ வருண் கோவிலுக்கு வரலன்னு சொல்லிட்டாரா? இப்போ நான் மட்டும் போய் அங்கே என்ன பண்ண போகிறேன்? அத்தை மாமா 2 பேரும் ஊருக்கு போயிட்டாங்கன்னா நானும் வருணும் இந்த வீட்டில் தனியாக இருப்போம். இந்த சான்ஸை யூஸ் பண்ணி எப்படியாவது வருணை கரெக்ட் பண்ணிட வேண்டியது தான் என்று நித்யாவும் யோசித்து கொண்டிருக்க, அப்போது பார்வதி, நித்யா, என்னம்மா யோசிக்கிற? சீக்கிரம் போய் கிளம்பு, நம்ம போயிட்டு வந்துடலாம். அத்தை, அது வந்து நாளைக்கு எனக்கு காலேஜில் முக்கியமான ஒரு எக்ஸாம் இருக்குது. ஸோ என்னால் லீவ் போட முடியாதே என்று தன் முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டு நித்யா கூறியதும், ஓ அப்படியாம்மா, சரி நித்யா, பரவாயில்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னொரு நாள் போய்க்கலாம். இப்போ நானும் மாமாவும் மட்டும் போயிட்டு வந்துடுறோம் என்று கூறிவிட்டு தங்களது லக்கேஜை பேக் செய்து கொண்டிருந்தனர். நித்யாவும் விளையாட்டுத்தனமாக சிரித்தபடி அவள் அறையினுள் ஓடி நுழைந்தாள். இப்படியே நேரம் சென்றது. பார்வதி மற்றும் அவரது கணவர் புறப்பட தயாராகினர். சரி நித்யா, நாங்கள் கிளம்புறோம். வர்றதுக்கு 2 நாள் ஆகும். நீயும் வரணும், பார்த்து பத்திரமா இருங்க. சரிங்கத்த, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க என்று கூறியபடி அவர்களை வழி அனுப்பி வைத்தாள் நித்யா. அவர்கள் சென்றதும் கதவை தாளிட்டு கதவின் அருகே நின்றவாறே, அச்சோ நித்யா, எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்குதே. அனு சொன்ன பிளான் இன்னைக்கு எப்படியாவது சக்ஸஸ் பண்ணிடணும். வருண், நீங்கள் எப்போ வீட்டுக்கு வருவீங்க? வீட்டுக்கு மட்டும் வாங்க, உங்களுக்கு இருக்கு என்று சந்தோஷத்தில் துள்ளி குதித்தவாறே அவள் அறையினுள் நுழைந்தாள். இப்படியே நேரம் செல்ல வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்த வருணும் அவன் பைக்கை நிறுத்திவிட்டு கதவை திறந்து வீட்டினுள் நுழைந்தான். என்னாச்சு, யாரையும் காணோம்? மணி 11 ஆச்சா? என்ன இன்னைக்கு இவ்வளோ லேட் ஆயிடுச்சு? என் பொண்டாட்டி எங்க? ஒரு வேளை தூங்கிட்டாளா என்று தன் அறையினுள் நுழைந்தான் வருண். ஏ லட்டு, எங்கடி இருக்க என்று வருண் கேட்டதும், வருண், நான் குளிச்சிட்டு இருக்கேன் என்று பாத்ரூமின் உள்ளே இருந்தவாறே குரல் கொடுத்தாள் நித்யா. என்ன, குளிக்கிறியா? மணி 11ஆவதுடி, இந்த நேரத்தில் என்ன குளிச்சிட்டு இருக்க? நித்யா, எனக்கு பசிக்குதுடி. வருண், ஒரு 2 minutes வந்துடுறேன் என்று உள்ளே இருந்து நித்யா கூறியதும் அங்குள்ள கட்டிலில் அமர்ந்தவாறே தன் அணிந்திருந்த டையை கழட்டி கொண்டிருந்தான் வருண். அப்போது பாத்ரூமில் இருந்து வெளியே வந்த நித்யாவை கவனித்தான். நித்யாவை பார்த்த வருணிற்கோ பெரிய ஷாக். குளித்துவிட்டு வெளியே வந்த நித்யா தன் உடம்பில் வருணின் ஒரு வெள்ளை நிற சட்டையை மட்டுமே அணிந்திருந்தாள். கீழே மிகவும் குட்டியான ஒரு டெனம் ஷார்ட்ஸ் மட்டுமே இருந்தது. அவள் பளிங்கு போன்ற கால்கள் முழுவதும் பளிச்சென்று தெரிந்து கொண்டிருந்தது. அவள் அணிந்திருந்த சட்டையில் மேலே உள்ள 2 பட்டன்கள் மட்டும் கலண்டிருந்தன. குளித்துவிட்டு வந்த தனது ஈரமான மேனியின் மேல் உள்ள வருணின் வெண்ணிற சட்டையானது சற்று நனைந்திருக்க, அந்த ஈரத்தில் சற்று டிரான்ஸ்பரண்டான அந்த சட்டையை தாண்டி நித்யா அணிந்திருந்த சிவப்பு நிற உள்ளாடை வெளியே தெரிய ஆரம்பித்தது. அந்த ஈரமான வெண்ணிற சட்டையின் உள்ளே ஒளிந்து கொண்டிருந்த நித்யாவின் மேனியும் சற்று வருணின் கண்களுக்கு காட்சியளித்தது. தன் தலைமுடியிலிருந்து தண்ணீர் சொட்ட அங்கு செக்ஸியாக நின்று கொண்டிருந்தாள் நித்யா. நித்யாவை பார்த்து தவித்து கொண்டிருந்தான் வருண். ஏ நித்யா, ஆமா, நீ ஏன் என்னோட ஷர்ட்டை போட்டிருக்க என்று நடுக்கம் கலந்த குரலில் வருண் கேட்க, வருண், அது ஒன்றும் இல்லை, என்னோட ட்ரெஸ் எல்லாம் நான் வாஷ் பண்ண போட்டுட்டேன், அதான் உங்கள் ஷர்ட் எடுத்து மாட்டிக்கிட்டேன் என்று நித்யா கூறியதும் அங்கு பதற்றத்தோடு அமர்ந்து கொண்டிருந்த வருணை கவனித்தாள். வருண், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஆமாம், எல்லா ட்ரெஸ்ஸையும் வாஷ் பண்ண போட்டுட்டியா? ஆமாம் வருண், என்னோட ரேக்கில் சாரீ மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு தான் நான் நைட் சாரீ வியர் பண்ணி தூங்கினா பிடிக்காதில்ல, அதான்
கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும்னு உங்கள் ஷர்ட் போட்டிருக்கேன். அது ஓகேடி. என்கிட்ட நிறையா டிஷர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதை விட்டுட்டு இந்த ஒயிட் ஷர்ட்டை ஏன் போட்டிருக்க? வருண், இப்போ என்ன? உங்கள் ஷர்ட்டை நான் போடக்கூடாதா? ஃபைன், நான் கழட்டிடுறேன் என்று கூறியபடி சட்டையின் பட்டன்களை கரட்ட ஆரம்பித்தாள் நித்யா. அப்போது சட்டென்று கட்டிலில் இருந்து எழுந்த வருண், ஏய் கழட்டி தொலைஞ்சிடாதடி, இதுக்கே எனக்கு இப்படி மூச்சு வாங்குது, அதையும் கலட்டினா அவ்வளோதான். என்ன வருண், என்ன சொன்னீங்க? ஆ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று வருண் சமாளிக்க அவனை பார்த்து கிண்டலாக சிரித்தாள் நித்யா. சரிங்க, உங்களுக்கு பசிக்குதுன்னு சொன்னீங்க, வாங்க சாப்பிடலாம் என்று கூறி வருணின் கைகளை பிடித்துக்கொண்டு டைனிங் ஹாலுக்கு அழைத்து சென்றாள் நித்யா. அங்குள்ள டைனிங் டேபிளில் அருகே உள்ள சேரில் வருணை உட்கார வைத்து ஒரு பிளேட்டில் அவனுக்கு டின்னர் பரிமாறிக் கொண்டிருந்தாள். ஆனால் வருணின் கண்களோ தன் அருகே நெருக்கமாக நின்று கொண்டிருந்த நித்யாவின் உடலை ரசித்து கொண்டிருந்தது. வருண், சாப்பிடுங்க. நீ சாப்பிட்டியாடி? நானும் தான் சாப்பிட போறேன். சரி உட்காரு, சாப்பிடலாம் என்று வருண் கூறியதும் வருணிற்கு அருகில் நெருக்கமாக வந்த நித்யா அவன் மடியில் உட்கார்ந்தாள். வருணின் மடியில் நித்யா அமர்ந்ததும் அவனுக்கு மோகம் இன்னும் அதிகரித்தது. அவனை கட்டுப்படுத்தியவாறு, ஏய் இப்போ எதுக்குடி மடியில் உட்காந்துருக்க? வருண், ஏன் உட்காரக்கூடாதா? அத்தான் வீட்டில் அத்தை மாமா யாரும் இல்லைல்ல, ஆசையாக அவங்க மடியில் உட்காந்தா ஏன் உட்காந்துன்னு கேட்குறீங்க என்று சினுங்கியபடி நித்யா அவள் மடியிலிருந்து எழ, அப்போது அவள் கையை பிடித்து மீண்டும் அவளை தன் மடியில் உட்கார வைத்தான் வருண். பொண்டாட்டி, நீ உட்காரலாம், ஆனால் நான் இப்போ இருக்கிற நிலைமைய புரிஞ்சுக்காம இப்படி மடியில் வந்து உட்கார்றையே, அதான் அப்படி கேட்டேன் என்று சற்று படப்படுத்தவாறு கூறிய வருணை பார்த்து, வருண், உங்களுக்கு ஏன் இப்படி வேர்க்குது? ஆ, வேர்க்குதா என்ன? என்னன்னு தெரிலடி, எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது என்று கூறிய வருணை பார்த்து சிரித்து கொண்டிருந்தாள் நித்யா. வருணின் மடியில் மேல் இருந்த நித்யாவின் கால்கள் பளிச்சென்று தெரிய அதை எச்சில் விழுங்கியபடி பார்த்து கொண்டிருந்தான் வருண். வருண், சாப்பிடலாமா என்று நித்யா கேட்க தலையை மட்டுமே ஆட்டிய வருணிற்கு டின்னரை ஊட்டி விட்டு கொண்டிருந்தாள் நித்யா. வருணால் சாப்பிடக்கூட முடியாமல் மிகவும் பதற்றத்துடன் இருந்தான். இருவரும் சாப்பிட்டு முடிக்க அந்த பிளேட்டில் கைகளை கழுவினாள் நித்யா. நித்யா, அதான் சாப்பிட்டு முடிச்சாச்சுல, இப்போவாச்சு எந்திரிடி. ஏன் வருண், நான் வெயிட்டாக இருக்கனா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடி, உனக்கு நான் எப்படி புரிய வைப்பேன் என்று தன் ஆண்மையை அடக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தான் வருண். அந்த நாற்காலியில் சாய்ந்து கொண்டு மூச்சு வாங்க ஆரம்பித்தான். அப்போது நித்யா, வருண், உங்களுக்கு ஏன் இப்படி மூச்சு வாங்குது? நித்யா, எனக்கு என்னமோ பண்ணுதுடி. என்ன பண்ணுது வருண்? எனக்கு சத்தியமாக சொல்ல தெரில, ஆனால் ஏதோ பண்ணுது என்று வருண் அஸ்கி வாய்ஸில் கூற, அப்போது நித்யா வருணின் ஒரு ஷர்ட் பட்டனை கழட்டிவிட்டு அந்த பட்டனை தன் விரல்களால் வருடி கொண்டிருந்தாள். ஏய், இப்போ எதுக்குடி பட்டனை நோண்டிகிட்ருக்க? ஒன்றும் இல்லை என்று கூறியபடி வருணின் சட்டை பட்டனை வருடியவாறு வருணை பார்த்து கொண்டிருந்தாள் நித்யா. இருவரும் மோக பார்வையை வீசிக்கொண்டிருக்க, நித்யா, எதுக்குடி இப்படி பார்க்குற? என்ன, நான் வேணுமா என்று அஸ்கி வாய்ஸில் வருண் கேட்க நித்யாவின் இதயம் படபடக்க ஆரம்பித்தது. சொல்லுடி, நான் வேணுமா? வருண், நான் கேட்கவே இல்லையே. நீ கேட்கல, ஆனால் உன் ஆட்டிடியூட்லேயே தெரியுது. என்ன, நான் வேணுமா என்று வருண் ரொமான்டிக்காக நித்யாவை பார்த்து கேட்க நித்யாவிற்கு சற்று நடுக்கம் அதிகரித்தது. நித்யாவும் தன் மனதிற்குள், என்னது, வருண் ரொம்ப மூடாயிட்டாரா? அவர் இதுக்கு முன்னாடி இப்படி பார்த்ததே இல்லை. அவர் டோனே மாறுது, லைட்டாக பயமாக இருக்கே
என்று நித்யாவும் மனதிற்குள் நினைத்து மூச்சு வாங்கி கொண்டிருக்க, இப்போ எதுக்குடி இப்படி மூச்சு வாங்குற? வருண், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதான் சாப்பிட்டாச்சுல, நான் ரூமுக்கு போகிறேன் என்று வருணின் மடியிலிருந்து எழுந்த நித்யாவின் இடையை இறுக்கி பிடித்து மீண்டும் அவன் மடியில் மிக நெருக்கமாக உட்கார வைத்தான் வருண். அவள் மார்புக்கு மிக அருகில் வருணின் முகம் நெருக்கமாக இருந்தது. தனது இரு கைகள் நித்யாவின் இடையை டைட்டாக பிடித்திருக்க, அவன் மடியில் நூல் கூட நுழைய முடியாத அளவிற்கு நெருக்கமாக இருந்தாள் நித்யா. வருண், என்ன பண்றீங்க? என்ன, எங்கடி போற? இவ்வளோ நேரம் மடியில தானே உட்காந்துருந்த, இப்போ எங்க போற? வா, இப்படியே கொஞ்ச நேரம் உட்காரலாம் என்று கூறி இன்னும் நெருக்கமாக அவளை உள்ளே இழுத்தான் வருண். நித்யா, என்னோட இந்த ஷர்ட் என்னை விட உனக்கு தாண்டி நல்லா இருக்கு, இதுல அவ்வளோ அழகா இருக்க. வருண், அப்படியா என்று பயம் கலந்தவாறு நித்யா கேட்க, ஆமா, உனக்கு குளிருதா என்ன? இல்லையே, ஏன் கேட்குறீங்க? அப்புறம் ஏன்டி இப்படி நடுங்குற, என்னாச்சு? வருண், அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று நித்யா கூற, அப்போது வருண் நித்யாவின் மார்பை மறைத்திருக்கும் ஒரு பட்டனை கழட்டினான். நித்யாவின் மார்பை தன் முகத்தால் வருட ஆரம்பித்தான். நித்யாவும் தன் உதட்டை கடித்து கொண்டவாறு கூச்சத்தில் நெளிந்தாள். அவள் மார்பை தன் முகத்தால் வருடிக்கொண்டே, ஏ நித்யா, தூக்குதுடி. வருண், என்ன சொல்றீங்க? உன்னோட பர்ஃப்யூம் ஸ்மெல் ஆளே தூக்குது. வருண், நான் அங்கெல்லாம் பர்ஃப்யூம் போட மாட்டேன். தெரியும்டி, நீ இப்போதானே குளிச்சுட்டு வந்திருக்க, உன்னோட இந்த பாடி ஸ்மெல் வேற லெவல்ல இருக்கு, அங்கேயே செத்துறணும் போல இருக்குடி என்று வருண் கூற, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாத நித்யா, வருண், என்ன நீங்க இன்னைக்கு ஒரு மாதிரி நடந்துக்கிறீங்க, எனக்கு பயமா இருக்கு என்று கூறிவிட்டு வருணின் பிடியிலிருந்து வெளியேறி தன் அறைக்கு ஓடிவிட நித்யாவை பார்த்து சிரித்து கொண்டிருந்தான் வருண். உள்ளே நுழைந்த நித்யாவும் கதவின் அருகே நின்று பலமாக மூச்சு வாங்கி கொண்டிருந்தாள். அப்போது அவள் அருகே வந்த வருண் தன் உதடுகளை கடித்தவாறு நித்யாவை ரொமான்டிக்காக பார்க்க, வருண், நீங்க என்ன இவ்வளோ ரொமான்டிக்கா இருக்கீங்க, என்னால் சத்தியமாக உங்களை ஃபேஸ் பண்ண முடியல. தெரியுதுல, நீ என்ன ட்ரை பண்ணுறியா? ஏண்டி, இதுக்கே உன்னால் தாங்க முடியல, அதை எப்படிடி தாங்குவ என்று கிண்டலாக நித்யாவை பார்த்து வருண் கேட்க, வெட்கத்தில் தன் கைகளால் தன் முகத்தை மூடி சிரித்தாள் நித்யா. அடுத்த நாள் தன் கல்லூரியில் நித்யாவை அனு சரமாரியாக திட்டிக் கொண்டிருக்க, நித்யாவும் தன் விழிகளை உருட்டியபடி பாவமாக முழித்து கொண்டிருந்தாள். அனு, திட்டாதடி. திட்டாம பின்ன கொஞ்சுவாங்களா? எவ்வளோ பிளான் சொல்லியிருப்பேன், எல்லாத்தையும் சொதப்பிட்டு வந்து நிற்கிற. அனு, நான் என்ன பண்ணுறது, ஸ்டார்டிங்கில் தைரியமாக தான் இருந்தேன், ஆனால் போக போக வருணோட பிஹேவியரை பார்த்து ரொம்ப பயமாயிடுச்சு. எனக்கு சத்தியமாக தெரியும் அவரை என்னால் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு, அதான் பயந்து ஓடிட்டேன். என்ன, பயந்து ஓடிட்டியா? இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்லை? அனு, போதுண்டி, திட்டாத, வேற ஏதாச்சும் சிம்பிளான ஐடியா என்று நித்யா தயங்கியவாறு கேட்க, என்ன, இன்னொரு ஐடியாவா? நித்யா, உன்னை சாவடிச்சிருவேன். கொடுத்த ஐடியாவை ஒர்க் அவுட் பண்ணவே துப்பு இல்லை, இதில் இன்னொரு ஐடியா? இங்கே பாரு நித்யா, நான் இப்போ சொல்கிறேன், நீ அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வரமாட்ட, நீ அதுக்கெல்லாம் லாய்க்கே கிடையாதுடி. கடைசி வரைக்கும் இப்படியே பயந்துட்டு வருணுக்கா எப்போ மூடு வந்து ஒன்று கூப்பிட்றாரோ அப்போ போய் நீ அவர் கூட ஹாப்பியாக இருந்துக்கோ. அனு, என்னடி இப்படி சொல்லிட்ட? வேற என்ன பண்ணுறது, சரி கிளாஸுக்கு டைம் ஆச்சு வா என்று நித்யாவின் கைகளை பிடித்து உள்ளே அழைத்து சென்றாள் அனு. இப்படியே சிறிது நேரம் செல்ல, இங்கு வருண் வங்கியில் அவன் வேலைகளை முடித்துவிட்டு வீடு திரும்பும் வழியில் தனது நண்பர்கள் வற்புறுத்தியதால் அவர்களுடன் தியேட்டருக்கு படம் பார்க்க சென்று விட்டான்.
படம் ஆரம்பித்து சிறிது நேரத்தில் மிகவும் ரொமான்டிக்கான காட்சி ஓட ஆரம்பித்தது. இதை பார்த்த வருணிற்கு இதயம் தடுமாறியது. அவனுக்கு நித்யாவின் ஞாபகம் அதிகரித்தது. எப்பா, என்னம்மா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. நானும் என் பொண்டாட்டியும் கூட இது மாதிரிலாம் பண்ண வேண்டியது இன்னும் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும்னு தெரில. இன்று புலம்பிக் கொண்டவாறே பாப்கார்ன் சாப்பிட்டபடி படத்தை பார்த்து கொண்டிருந்தான். படத்தில் ரொமான்ஸ் காட்சிகள் இன்னும் அதிகரித்தது. டே, என்னடா அது, படத்தில் இவ்வளோ ரொமான்ஸ் வச்சுருக்கானுங்க. வருண், ஹாலிவுட் படம்னா அப்படிதான்டா இருக்கும். படம் ஃபுல்லாக பயங்கர ரொமான்ஸ் தான். ஆனால் கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வரும் பாரு, அதுக்காக தான்டா இந்த படமே பார்க்க வந்தோம். இன்னும் ஏகப்பட்ட ரொமான்டிக் சீன்லாம் உள்ளே வரும் பாரு என்று வருணின் நண்பர்கள் கூற, படம் பார்த்து கொண்டிருந்த வருணிற்கு சற்று நித்யாவை பற்றிய யோசனை அவன் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. அதில் வரும் ரொமான்டிக் சீனை பார்த்த வருணிற்கு சிறிது மூடாக தனது கால் மேல் கால் போட்டு கொண்டான். அப்படியே அந்த இருக்கையில் சாய்ந்தவாறு அமர்ந்து கொண்டிருந்த வருணை பார்த்து அவன் நண்பன், டே வருண், என்னடா ஒரு மார்க்கமாக உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லை மச்சான், படத்தை பார்த்ததில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏண்டா, உங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகலையா? எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா என்ன என்று வருண் கேட்டதும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான், நீ கண்ணி கழியாத பையன்தானே, அதுதான் உனக்கு படம் பார்த்தாலே இந்த மாதிரி ஆகுது என்று அவர்கள் கூற நெளிந்து கொண்டே அந்த இருக்கையில் அமர்ந்திருந்தான் வருண். வருணின் இந்த செயலை கண்டு அவன் நண்பர்கள் சத்தம் இல்லாமல் சிரித்து கொண்டிருந்தனர். டே அப்பா, முடியலடா, என்னடா படம் அது, இதுக்கு மேலே இங்கே இருந்தேன்னா அவ்வளோதான் மச்சான், நான் வீட்டுக்கு கிளம்புறேன்டா என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வேகமாக வெளியே புறப்பட்டான் வருண். அவன் வெளியே சென்றதும் அவன் நண்பர்கள் சத்தமாக சிரித்து கொண்டவாறே ஒருவருக்கொருவர் ஹைஃபை போட்டு கொண்டிருந்தனர். டே மச்சான், நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகுமாடா? கண்டிப்பாக ஆகும்டா, அதுக்கு தானே அவனை இந்த மாதிரி படத்துக்கு கூப்பிட்டு வந்தோம். பார்த்தல்ல பையனை எப்படி மூடாகி ஓடிட்டான்னு. இதே மூடில் வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக அது நடந்துடும். ஆமாண்டா, கல்யாணம் ஆகி 1 வாரம் ஆக போகுது, பொண்டாட்டி கூட ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணாமல் இன்னும் சாமியார் மாதிரி சுற்றிட்டுருக்கான். அதுதான் இப்போ மந்திரிச்சு விட்டாச்சுல, வீட்டுக்கு போனதும் நித்யாவை பார்த்தா உடனே பற்றிக்கும் என்று அவன் நண்பர்கள் பேசி சிரித்து கொண்டிருந்தனர். வீட்டிற்கு தனது பைக்கில் சென்று கொண்டிருந்தான் வருண். டே வருண், என்னடா ஆச்சு உனக்கு? படம் பார்த்ததுக்கே இந்த மாதிரி பண்ணுது, கண்ட்ரோலே பண்ண முடியலையே. மணி என்ன என்று தன் கை கடிகாரத்தை பார்த்தவன், 2 தான் ஆகுதா, எப்படியும் நித்யா 4 மணிக்கு தான் வருவா, அதுக்குள்ளே வீட்டுக்கு போய் எப்படியாவது மூடு கதமிச்சிடணும் என்று வேகமாக பைக்கை ஓட்டி சென்றான் வருண். வீட்டை வந்தடைந்தவன் கதவை திறக்க முயன்றான். ஆனால் கதவு பூட்டப்படவில்லை என்பதை அறிந்த வருண், என்ன டோர் திறந்திருக்கு, காலையில் லாக் பண்ண மறந்துட்டோமா என்று குழப்பத்துடன் உள்ளே சென்று தன் கட்டிலில் படுத்து கொண்டான் வருண். தன் விரல்களால் தன் தலைமுடியை கோதியபடி மூச்சு வாங்கி கொண்டிருந்தான். அப்போது சட்டென்று அந்த பாத்ரூம் கதவை திறந்து டவல் மட்டும் கட்டியவாறு வெளியே வந்தாள் நித்யா. இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து பயந்து விட்டனர். வருண், நீங்களா? நான் பயந்தே போயிட்டேன். ஏய், நீ என்னடி பாத்ரூம்குள்ளே இருந்து வர்ற? வருண், நான் குளிச்சிட்டு இருந்தேன், நீங்கள் எப்போ வீட்டுக்கு வந்தீங்க? நித்யா, உனக்கு காலேஜ் தானே, நீ என்ன வீட்டில் இருக்க? வருண், அதுவா, இன்னைக்கு காலேஜ் ஹாஃப் டே தான், அதான் வீட்டுக்கு வந்துட்டேன் என்று நித்யா கூறியது. டே வருண், உனக்கு சோதனையா அது? நித்யா வீட்டில் இருப்பான்னு தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் லேட்டாக கூட வந்திருப்பனே. என்ன பண்ண போகிறனோ என்று முணுமுணுத்தான் வருண். வருண், என்ன சொல்கிறீங்க? ஒன்றும் இல்லை, இப்போ ஏண்டி டவலோட நிற்கிறேன்? வருண், நீங்கள் ரூம்குள்ளே இருப்பீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் மட்டும்தான் இருக்கேன்னு டவலோட வந்துட்டேன். சரி, சீக்கிரம் ட்ரெஸ்ஸை மாற்று, அப்படியே நிற்காத. மாற்ற தான் போகிறேன் வருண் என்று சொல்லிவிட்டு கபோர்டிலிருந்து ட்ரெஸ்ஸை எடுத்து கொண்டிருந்தாள் நித்யா.
நித்யாவின் உடலை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் வருண். நித்யாவை டவலோடு பார்த்ததும் அவனுக்கு இன்னும் மோகம் அதிகரித்தது. வருண், ஏன் ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க? ஆ, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே என்று கூறியபடி அருகிலிருந்து ஒரு தலையணையை எடுத்து அவன் மடியில் வைத்துக்கொண்டு தன் ஆண்மையை மறைத்தவாறே உட்கார்ந்திருந்தான். வருண், நான் ட்ரெஸ் மாற்றணும், வெளியே போங்க. நித்யா, புரிஞ்சுக்கோ, என்னால் எந்திரிக்க முடியாதுடி. வருண், எதுக்கு? அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாதுடி, புரிஞ்சுக்கோ. அப்போ நான் எப்படி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணேன்? நித்யா, இங்கேயே மாற்று, நான் கண்ணை முடிக்கிறேன். சரி, அப்போ கண்ணை மூடுங்க என்று நித்யா கூறியதும் ஒரு கையை எடுத்து முகத்தில் வைத்தவாறு அவன் கண்களை மூடிக்கொண்டான். நித்யாவும் அங்கு ஆடைகளை மாற்ற ஆரம்பித்தாள். வருணிற்கு அவன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவனையும் மீறி அவன் கைவிரல்கள் அவன் கண்களிலிருந்து விலக அதன் வழியே நித்யாவை பார்க்க ஆரம்பித்தான் வருண். வருண் தன்னை பார்த்து கொண்டிருப்பதை அறியாத நித்யா அவள் கட்டியிருந்த டவலை அவிழ்த்து கீழே போட ஆடையில்லா அவள் உடலை கண்டான் வருண். முதல் முறையாக நித்யாவை இப்படி ஆடை இல்லாமல் பார்த்த வருணிற்கு பேச்சே வரவில்லை. கண்ணிமைக்காமல் அவள் அங்கங்களை இன்ச்சு இன்ச்சாக ரசிக்க ஆரம்பித்தான் வருண். அவள் ஆடையில்லா உடம்பை பார்த்த வருண் தன் கட்டுப்பாட்டை இழந்து அவள் மடியில் இருந்த தலையணையை தூக்கி வீசிவிட்டு நித்யாவை நெருங்கினான். அவளிடம் வேகமாக நெருங்கியவன் சட்டென்று அவளை இழுத்து இறுக்கமாக அழைத்து கொண்டான். வருண், வருண், என்ன பண்றீங்க? நித்யா, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, எனக்கு நீ வேணும் என்று அவளை இறுக்கி அணைத்தபடி கூறினான் வருண். வருண், என்ன சொல்றீங்க? நித்யா, எதுவும் பேசாத, எனக்கு நீ வேணும்னு தோணுதுடி என்று கூறி அவள் உடலெங்கும் முத்தங்கள் பதித்தான் வருண். வருண் தன் கைகளால் அவள் ஆடையில்லா மேனியை தடவி கொண்டிருக்க மோகம் தாளாத நித்யா வருணின் சட்டையை இறுக்கி பிடித்தவாறு அவனுடன் இணங்கினாள். அவளை கட்டி கொண்டவாறே தன் கன்னத்தோடு அவள் கன்னத்தை உரச நித்யா தவித்து கொண்டிருந்தாள். அவன் ஆண்மை முழுவதுமாக விரைத்ததை உணர்ந்த வருண் நித்யாவை தூக்கி கொண்டவாறே கட்டிலில் அருகே சென்று அவளை கட்டிலில் அமர வைத்தான். நித்யாவை மூச்சு வாங்கி கொண்டு பார்த்தபடி தன் சட்டை பட்டன்களை வேகமாக கழட்டினான் வருண். வருணின் சட்டையில்லா மீனியை தன் அழகிய விரல்களால் தடவ ஆரம்பித்தாள் நித்யா. நித்யாவை கட்டிலில் தள்ளிவிட்டு அவள் மேல் படர்ந்தவன் அவள் முகம், கழுத்து, மார்பு, வயிறு என்று அவள் பெண்மை வரை முத்தத்தை பதித்தான். அவள் பெண்மையை சுவைக்க ஆரம்பித்தான் வருண். உணர்ச்சிகள் தாழாமல் வருணின் தலைமுடியை இறுக்கி பிடித்தவாறு அவன் பெயரை சொல்லி முணங்கிக் கொண்டிருந்தாள் நித்யா. அப்போது வருண் தன் ஆண்மையை அவளினுள் செலுத்த தயாரானான். அப்போது சட்டென்று நித்யாவை பார்த்த வருண், நித்யா, உனக்கு இதெல்லாம் ஓகே தானடி என்று தயங்கியவாறே கேட்க, வருண், நீங்க ஏன் பயப்படுறீங்கன்னு எனக்கு தெளிவா புரியுது. ஒருவேளை நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னா என் ஸ்டடீஸ் கெட்டு போயிடும்னு தானே யோசிக்கிறீங்க. இன்னும் காலேஜ் முடிய 2 months தான் இருக்கு. ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிடி, பார்த்துக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ரொம்ப வலிக்கும், நீ தாங்கிப்பையா? வருண், அந்த வலியை நீங்கள் தானே கொடுக்க போகிறீங்க, நான் சந்தோஷமாக தாங்கிப்பேன் என்று நித்யா கூறியதும் அவளை பார்த்து அழகாக சிரித்து அவள் நெற்றியில் ஒரு முத்தம் பதித்தான். பின் அவள் ஆண்மையை அவள் பெண்மையில் உள்ளே நுழைக்க வலியின் வருணின் பெயரை சொல்லி கத்த ஆரம்பித்தாள் நித்யா. அவள் இதழ்களில் முத்தமிட்டவாறே பொறுமையாக அவன் வேகத்தை கூட்டினான். அந்த அறை முழுக்க வருண் பெயரை சொல்லி அவள் கதறும் சத்தமே ஒலித்து கொண்டிருந்தது. வெகுநேர உடலுறவுக்கு பிறகு இருவரும் உச்சத்தை அடைந்தனர். உணர்ச்சியின் உச்சத்தை வென்ற வருணிற்கு வேகமாக மூச்சு வாங்கி கொண்டிருக்க அப்படியே நித்யாவின் மீது விழுந்தான். அவள் முகத்தில் முத்தம் கொடுத்தவாறு அவள் அருகில்
அவளை மிக நெருக்கமாக அணைத்தபடி படுத்துக்கொண்டான் வருண். பொண்டாட்டி, எப்படி இருந்துச்சு? நீ ஹாப்பியாக இருந்தியா? வருண், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போதான் நீங்கள் எனக்கு முழுசாக கிடைச்ச மாதிரி இருக்கு என்று நித்யா கூறியதும் அவள் கைகளை பிடித்து முத்தம் கொடுத்து விட்டு அவளை தன் மார்போடு இறுக்கி அணைத்து படுத்துக்கொண்டான் வருண்.